அட தேவா, எதுக்கு இங்க வந்து நிக்கிற? உன்னை உன் ரூமுக்கு தானே போக சொன்னாங்க, இங்கேயே வந்து நிக்கிற? ரூமுக்கு போ தேவா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. கல்யாணமா? கல்யாணம் ஒண்ணும் விளையாட்டில வாசு. அதுவும் எனக்கு நடந்ததை பார்க்கும்போது. உனக்கு நடந்ததா? என்னப்பா சொல்ற? வாசு அது வந்து இங்க பாரு, பாட்டிமா ரொம்ப நேரமா கூப்பிடுறாங்க, நான் போறேன். அப்புறம் நீ சீக்கிரமா ரூமுக்குள்ள போ, என்ன இல்லனா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். புரிஞ்சதுல? போ. யார்கிட்ட சொல்றதுனே புரிய மாட்டேங்குது. நான் சொன்னா யாருதான் நம்ப போறாங்க? புரியவே இல்லை. யாராவது என் பேச்ச புரிஞ்சுக்குவாங்களா இல்ல புரிஞ்சுக்க மாட்டாங்களா? ஆனா என்னோட விருப்பம் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பார்க்கும் போது அவ முகத்தை தானே ஒரு ரூபத்துல நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு நல்லா தெரியும்ல, அவ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் விரும்பின பொண்ணு எங்க? இப்ப அவ எந்த இடத்துல இருக்கா?
சடங்கு நடந்தப்ப என்னவோ நடந்திருக்கு. அப்ப அங்க இருந்த பொண்ணு இவ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் விரும்பின பொண்ணு இவ இல்ல. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஏமாற்று வேலை நடந்திருக்கு. நிச்சயமா இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கவே முடியாது. தேவா, என்னடா சொல்ற தேவா? இனிமே என் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. என் சின்ன மருமக தான் வந்துட்டாள்ல, இப்போ எனக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? உனக்கு என்னாச்சு? வாசுகிட்ட கேட்டா நீ ரூம்ல இல்லைன்னு சொல்றான். நான் வீடு பூரா தேடிட்டு வந்தா நீ இங்க நிக்கிற. தனியா நின்னுகிட்டு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. என்னப்பா அஜி, எதை ஒத்துக்க மாட்டேன்? என்ன பாட்டிமா, உங்க தேவாவை பத்தி உங்களுக்கு புரியாதா? இந்த நாளுக்காக நம்ம எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களான்னு அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அட போடா, இந்த சின்ன விஷயத்துக்காகவா வாழ்க்கையில முக்கியமான ராத்திரியை வீணாக்குற நீ? தெரிடா, போடா ஒரு ரூமுக்கு. நான் உங்களை உங்க ரூம்ல கொண்டு வந்து விடட்டுமா? ஏன் கொண்டு விடணும்? என் ரூமுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியாதா என்ன? டேய், என் சின்ன மருமக வந்த உடனே எனக்கு சக்தியே வந்துருச்சு. எனக்கு யாரும் உதவியும் தேவையில்லை. போ, கிளம்பு. நீ முதல்ல உன் ரூமுக்கு போ. லா 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 குட் மார்னிங் தேவா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணல? என்னது இது, நீங்க வந்து கதவு திறக்கிறீங்க? ஓ, புது பொண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா? எழுப்புங்க அவளை, முதல் நாள் பூஜை இருக்குல்ல. இந்த வீடே சின்ன மருமக வரணும்னு அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, சின்ன மருமக வந்துதான் இந்த வீட்டை பிரகாசப்படுத்த போறான்னு அவங்க சொல்லுவாங்களே. ஜஸ்ட் ஜோக்கிங். என்னாச்சு தேவா, முகத்துல புது மாப்பிள கலையே இல்ல? எல்லாம் ஓகே தானே? இப்ப நீங்க அவளை எழுப்புறீங்களா, இல்ல அந்த வேலையும் நானே தான் பார்க்கணுமா? சின்ன மருமகளே, எழுந்துருமா,
எழுந்திரு சின்ன மருமகளே. ஹம். தூங்க விடுங்க. பணக்கார வீட்ல எல்லாம் ரொம்ப நேரம் தூங்குவாங்கல்ல. ரியலி? இந்த சின்ன மருமக நிச்சயமா இந்த வீட்டை சுத்தமா மாத்திடுவான்னு நினைக்கிறேன். வெல், இந்த பெரிய வீட்டோட பெரிய மருமக இப்ப முழிச்சுக்கிட்டா. சோ குட் மார்னிங் சின்ன மருமகளே. தேவா, ஆல் தி பெஸ்ட். நான் லேட்டா எழுந்துட்டேன்னு உங்களுக்கு என் மேல கோவமா? நீ உண்மையிலே விஷாக்காவா? ஆமா, நான் தான் விஷாக்கா. புரோகிதர் சேஷாத்ரியோட பொண்ணா நீ? ஆமா, நான் விஷாக்கா சேஷாத்ரி தான். அப்படின்னா என்னோட கல்யாணம் உன் கூட அவன் நடந்தது? ஹா, ஆமா, இந்த விஷயத்த நீங்க ஏன் திரும்ப திரும்ப கேக்குறீங்க? ஏன் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இந்த வளையல், இந்த மாங்கல்யம், இந்த குங்குமம்? அம்மா, நான் உண்மையா தான் சொல்றேன். பிருந்தாவனத்திலேயே சூப்பரான பொண்ணா பார்த்து தேடி உங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துட்டீங்க. வெளி அழகு மட்டும் இல்ல, மனசாலையும் இவ உண்மையிலே அழகானவதான். என்னோட சின்ன மருமக உருவத்திலையும் அழகுதான், குணத்திலையும் அழகுதான். நீங்க சொல்றது உண்மைதாம்மா. சாஸ்திரியோட பொண்ணாச்சே, அவர் வளர்க்கும் போதே முறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து முறையோட தானே வளர்த்திருப்பாரு. அப்புறம் அவகிட்ட என்ன குறை இருக்கும்? சாஸ்திரி பொண்ணோட அழக நான்ல பார்த்தேன். உண்மை வெளிச்சத்துக்கு வரும்போது எல்லாருக்குமே தெரியும், சாஸ்திரி வீட்ல இருந்து மண்ணுதான் வந்திருக்கு, தங்கம் இல்லைன்னு. ஹே தேவா, எங்க போற? கொஞ்சம் வேலை இருக்கு. இல்ல இல்ல இல்ல, பூஜை முடிகிற வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. போகல, உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம்ல. அட வாங்குற, வா உள்ள வா. என்ன தேவா, நீ மட்டும் தனியா வர? சின்ன மருமக எங்க? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. முதல் நாள் பூஜையில 2 பேரும் சேர்ந்துதான் கலந்துக்கணும். பாட்டிமா, உங்களுக்கு தெரியாதே, சின்ன மருமகளுக்கு சீக்கிரம் எழுந்துக்கிற எண்ணமே இல்ல. நான் போய் கதவை தட்டும் போது கூட தேவா தான் எழுந்து வந்து கதவை திறந்தாரு. என்ன தேவா இல்ல? இதெல்லாம் சகஜமா, புது கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும். நீ மட்டும் கல்யாணம் வந்தப்ப என்ன பண்ண? அவளாவது கொஞ்சமாவது தான் லேட்டா வரா. நீ அடுத்த நாள் தானே வந்த. 2வது நாள் தானே நம்ம முதல் நாள் பூஜையே பண்ணோம், ஞாபகம் இல்ல? தேவா, ரொம்ப சின்ன விஷயம்தான். நீ முன்னால வந்துட்ட, அதனால என் சின்ன மருமக
வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, புருஷன் பொண்டாட்டி எங்க போனாலும் சேர்ந்துதான் போகணும். இது பாரு, 30 வருஷமாச்சு உங்க அப்பாவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி. உங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல புருஷன் இந்த உலகத்துல யாருக்கு கிடைக்க மாட்டாங்க. நீயும் அதே மாதிரி இருக்கணும். ஒரு நல்ல புருஷங்கிறத நிரூபிக்கணும். ம்? போ சீக்கிரம் போ. அதோ சின்ன மருமகளே வந்துட்டாளே. மாமா மாமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி பேசினா உன்னை பைத்தியம்னு நினைப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு இங்க பிடிக்கலையா? அதெல்லாம் இல்ல, அவனுக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. அவனுக்கு வீட்டு ஞாபகம் வர்றது பரவாயில்ல, நீ என்ன ஞாபகத்துல இருக்க அத முதல்ல சொல்லு. என்னது நானா? பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஐம் சாரி, நான் அத மறந்துட்டேன். பரவாயில்ல, முதல்ல தேவா கால்ல விழு. சரி. Oh, please, not mine. என்னாச்சு விஷாக்கா? நீ உச்சி நெத்தியில குங்குமம் வச்சுக்கவே இல்ல?
அமிர்தா இப்படி பார்த்தா நான் குங்குமம் வச்சுக்கணும். ஏன்னா அவர் எனக்கு தான் வச்சாரு. ஆனா சமூகத்துக்கு முன்னாடி குங்குமம் வச்சுக்கிற தகுதி எனக்கு இல்லை.